எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். மாயா தோடி முடிய கட் பண்ணு மாயா. புள்ளா இன்னும் பிரே மட்டு விட்டா முடிய வச்சு. ஏன்னா இப்படி இருக்கிறனியா? உன்னை எப்படி வீட்டுல இப்படி கார் வாங்கி கொடுத்தாங்க? இடிக்கிற மாதிரி போறியா? அதை பார்த்து முறைச்சிட்டு போறான்டா அவன் தான் இடிக்க வந்தானே. லேபிள் நாங்க கூட இருக்கிறேன், பயம் பக்தியா ஓட்டு புரியுதா? ஐயோ சாமி வேற எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு வந்து எங்க போறோன்னு தெரியல. இந்த புதுசா மைக் வந்து 300 ரூபா. எவ்வளவு வாடகை? 500 ரூபாய். 500 ரூபா வாடகை. 500 ரூபாய். ஏன்னா அந்த வீடியோ பண்ணி பார்த்தோம், அதுல வந்து மைக் சரியா கேட்கல, மைக் ஆன் பண்ணாம நிறைய வீடியோ போயிடுச்சு. அதுல ஒரு 4 ஃபுட்டேஜ் போயிடுச்சு. அதனால மொத்தம் 8 ஹவர் ஃபுட்டேஜ்ல வந்து 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணோம். அதான் 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், காலையில கொடுக்கணும். அதனால சும்மா ஒரு சென்னை ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் கிளம்பிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, கேஎஃப்சியில் நீங்கள் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுக்குறோம். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஓகேவா? கேஎஃப்சி வந்து ஒரு லொக்கேஷன் வந்து கூகுளில் போட்டு பாருங்க. சரி, பார்க்குறோம். போயிட்டு 2 ஆர்டர் பண்ணுறோம், 2 ஃப்ரீயாக கிடைக்கும். அப்போ பண்ணலாம். ஃப்ரீ அந்த மட்டும் வாங்கி வந்துடலாம். ஃப்ரீ பீஸ் ஆனட்டு சிக்கன் கேஎஃப்சியில் சிக்கன் கிடையாது. இடம் ஒன்று தெரியாது. கேஎஃப்சிலாம் போனது கிடையாது. ஆமா, நீ பாரு மத்த வீடியோல தெரியணும்னு சொல்லிட்டு வண்டி அங்க பாரு. இங்க மூஞ்சி காட்டாத, மூஞ்சி நான் அவளை பார்க்கவே இல்லை. அதான்டா போட்டது 2 வீடியோ தான். அப்புறம் 3ஆவது வீடியோ காசு என்ன கேட்க போறேன். நல்லா யூஸ் பண்ண வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுனா. ஆமா, டக்கு கேமரா தேடினோம். ஆக்சிடென்ட் அவுட் போடிலடா டேய், பாவம்டா டேய். காய்ஸ் சரி இல்ல லைட் அடிக்கு ஆச்சி ஏத்துற நல்லா இருந்த வீடியோல. இத இடிச்சு அத வண்டி இடி எல்லாம் பஸ்ஸூர் ஊட்டி ஏத்து. வண்டி இடிச்சு வெச்சடா. அவன் சண்டைக்கு வருவாரு, அப்ப வியூஸ் அதிகமா வந்தா. ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. லைஃப்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துட்டே இருந்தேன்னு வெச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிரும். நீ வாழ்க்கையே செய்யணும்டா. ராய்ஸே 4 பீஸ் வாங்க, 8 பீஸ் கொடுப்பான். ஃப்ரீ 8 பீஸ் மட்டும் எடுத்து வந்துரு. அந்த மீதி 8 பீஸ் அவன்கிட்ட குடுத்துரு. அவன்தான் தம்பி, காமெடி வேண்டாம். நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு கேப்சி இதை உள்ள போய் பில் கவுண்டர்ல லேபிள் நான் காண சொல்லு. டப்பு டப்பு பை 2 பை குத்து காலி சொல்லுவாங்க. நான் டான்ன்றது அப்போ வந்துடுறீங்க. பிரச்சனை பண்ணா கேப்சி கார் தேடி வரும். தெரியுமா? நான் தான். அங்க பாத்தியா, அவனை மட்டும் நல்லா முன்னாடி வச்சுக்கிறான். எங்களை கொசுருக்கு போறான். அவனை பிளர் பண்ணிடலாம். பண்ணு அவனை. பொம்பளை மூஞ்சா மாத்திருக்குள்ள மாய அவடி செக் பண்ணி சொன்னா ரெக்கார்ட் ஆகுதா? செக் பண்ணிட்டு வந்து செக் ஆகுதுடா. இந்த 2 செக் ஆகுது, பவுன்ஸ் ஆகுதுன்னு. என்னடா படிச்சிருக்கீங்க? வாட் யூ சே? ரொம்ப டீப்பான क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க. சென்னையில என்ன நல்லா ஃபேமஸ் சொல்லு. ஏடா நீ சொல்ல. உனக்கு தெரியும். சென்னையில வந்து சென்னையில பீச் ஃபேமஸ். வேற என்ன பீச் ஃபேமஸ்? நீடா சென்னையில நிறைய ஃபேமஸ். தின்னது ஃபேமஸா, சுத்தது ஃபேமஸா, பார்க்கறது ஃபேமஸா கேட்டா பரவாயில்லை. நீ மய்யா ஏன் சொல்லு, எது ஃபேமஸ்? ஆமா, ஒருத்தர் வந்து பயங்கர ஃபேமஸ். சென்னையே ஃபேமஸ் தான் மச்சான். சென்னையில ஒருத்தர் பயங்கர ஃபேமஸ் தெரியுமா? லேபிள் நாகா. ப்ரோ சூத்து மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ஏதோ லேபிள்ல ஒரு சீனை பண்ணிட்டான் பையன் புள்ள. அதுதான் கையை வரல. அது விடு வரலுக்குது இல்ல, இந்த வரல கூட்டு நோண்டு. சென்னையில வந்து நிறைய ஃபேமஸா இருக்குது மாயா. இவன் இடத்த நான் கூட்டு போறேன். அவங்க வந்து என்னன்னா, அவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ போலீஸ் பந்தோபஸ்து கொடுப்பாங்க அவங்களுக்கு. அவங்ககிட்ட மீட் பண்ணி பேசுறது கஷ்டமாச்சு. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அங்கடா போறது வேணா, அங்க போனா சரி. அட பேயில மோன், நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா நீ? இதே நம்ம மதுரை போனது சூப்பரா இருக்கும். நைட் நேரம் தெரியுமா? வேற லெவலா இருக்கு மதுரையில. உன் ஊர் பெரிய புடிச்சு தான் பேசுவேன். பெர்மனன்ட்லாம் கிடையாது. நீ மதுரையில வண்டி விட்டா எங்கனால வரலாம். போலாமா போ? வண்டி விடு. எவ்வளவு? 2000 பெட்ரோல். நொட்டிங்க மதுரை போனாங்க. இது எப்ப பார்த்தாலும் பொம்பளை மாதிரியே பண்றீங்க. ஓட்ட தெரியும். பண்ண பொம்பளை சொல்ற அந்த பூஜை அவனா வாயில வருது எனக்கு. நான் வாடு கம்மந்தானே உட்கார்ந்திருக்கேன். நீ என்கிட்ட வர. இரு. அவ சொன்னா நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப பாரு. சொன்னா இல்ல மச்சி, நானும் பார்த்துதான் வரேன். இதோ பாரு, நான் நின்று பார்த்துதான் வரேன். இவன் கலாச்சா இவங்கிட்ட போ, இவங்க அவங்ககிட்ட போ. என்கிட்டே வர. நான் உனக்கு இழுத்து வாங்க உங்களுக்கு. உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் விடு. முதல்ல
KFC என்ன பாருங்க ரெடி இப்படி போறான் அம்மா. பாரு மிரர்லாம் பார்க்காம ஓட்டுறானு. இவருக்கு 360 டிகிரி விஷன் இருக்கு, எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு போவாரு. அவர் விஷயத்துல வந்து ராஜேஷ் பாராட்டணும். ஏன்னா நம்மளுக்காக பெட்ரோல் போட்டு வந்துட்டு KFCல சிக்கன் வாங்கி தரேன்னு கூட்டு போறான். உங்களுக்கு ஹோல்சேல் பெட்ரோல் காசு கொடுக்குற மாதிரி இப்போ சென்னையில் என்ன ஃபேமஸோ இப்போ லைவாக காட்ட போகிறேன். இது ஒரு ஃபேமஸ். என்னடா சொல்ற? இந்த மாதிரி ஆளுக்கு இந்த ஆளுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அது. இது எதையுமே நம்பாதீங்க ஃபேமிலிஸே. நல்லா இருக்கு. இல்லைனா எனக்கு வெறிச்சு ஆட்டங்க. அப்போ தான் வலிச்சா தாங்கணும், கத்தக்கூடாது, பீச்சிடும். பிலால் போகிறோம், பீச் குளிப்பை சப்புறம் நோ தப்பாகுதுண்ணா. பார்த்து ராஜேஷே, நானே ட்ரைனிங் எடுத்துக்கிறேன், நீ இவ்வளோ சொல்லி கொடுத்துக்கிறேன், உனக்கு கரமாக ஸ்டேரிங் கஸ்டமர்லாம் வண்டியில் ஏறுறாங்க. என்னைய ஓட சொன்னா உருட்டுற டிராஃபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். இது ஜெமினி பிரிட்ஜ். அது ஜெமினி பிரிட்ஜ். அது இது வந்து அண்ணா ஆச்சு. ஏன் ஜெமினி வச்சாங்க? அதுக்கு ஜெமினி ஏன் வச்சாங்க? ஜெமினி அங்கே தான் பிறந்தாரு. சார் என்ன சார் மொக்க காமெடி போட்டுட்டு இருக்கா சார்? இந்த லூசு எங்கே போகுது பார்த்துட்டு பேடி கார்டில் விட்டு தெட்பேடி ஆகிட்டு போ எல்லாத்தையும். ஒரு நல்ல டிரைவரா கிடைச்ச உடனே இந்த நாயை டிஸ்மிஸ் பண்ணு. ஏன் தலைவாரி வச்சுக்கிற? ஆர்டிஸ்ட்னால அப்படித்தானே. உட்காந்து அழகாரான். நல்ல பொம்மை மாதிரி உட்காண்டிய. நிறைய பேர் கேட்டாங்க அவன் ஃப்ரண்ட்ல இருக்கிற அழகா இருக்காரு. பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துதே. ஒரு டீக்கெட்ல போற எவ்வளவு டேய் எங்க போறானுங்க? கார் நிப்பாட்ட சும்மா வெறி ஏத்துறானுங்க. ஜோடியா சுத்திக்கின்னு 4 பேர் பாரு. ஆம்பளை அங்க பாரு, எல்லாம் ஜோடியா இருக்கானுங்க. பெருப்பாடுறானுங்க. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ இவ்வளவு வண்டி. ஓ ஆஃபரா? இங்க பாருங்க எல்லாமே பார்க்க டீசெண்டா இருக்காங்க. ஆஃபர்னா மட்டும் வந்துடுறாங்க பாருங்க. நம்மளும் அங்கே தான் வந்திருக்கோம். KFCல ஆஃபர் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க ஆஃபர்? பை ஒன் கெட் ஒன் போட்டிருக்காங்க. அது ரொம்ப நான் வந்து என்ன மேட்டர்னா யாருக்குமே எப்படி வாங்குதுன்னு தெரியல. இப்போ என்ன கேட்குதுன்னு தெரியல. நீயே போயிட்டு அப்போ அப்போ இங்கிலீஷ்லேயே So it's $25. They're nuggets, 4 pieces of chicken, syrup, 2 sauces of your choice. யாரு? நான் படிக்கவே இல்லையா? நான் படிக்கவே இல்லை, முட்டாள். வெளியே பைய ஓப்பனா சொல்றேன். அங்க ஏதோ கேட்பான் சார் வேணும் கேட்பானுங்க. அப்போ என்ன கேட்குதுன்னு தெரியாது. ஏதோ மெதுவோட வர மசாலா சொல்லி கேட்டுலாம் அதை வாங்கிடலாம். உள்ள போய் என்ன கேப் பண்ணிட்டேன். Come to home, mama say eat snacks, no snacks, take money. You பாத்தீங்களா? உள்ள போய் சிக்கன் வாங்க, கேப் சிக்கன் வாங்கணும். ஆனா எப்படி வாங்குதுன்னு தெரியல. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இது ஒரு கேவலம். அது ராஜேஷ் இப்போ வந்து உனக்கு எனக்கு இது தேவை இந்த லைஃப்பில், எனக்கு இது வேணும் அப்படின்னு எதாவது ஒன்று இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. ஏதா ஒன்று இது இருந்தால் நான் இன்னொரு 10-20 வருஷத்துக்கு நான் வந்து லைஃப்பில் நல்லா இருப்பேன் அப்படின்னு. கடன்னு ஒன்று இல்லாமல் கடன்னு 95 நாள்லேருந்து கடன் தான் ப்ரோ. எனக்கு இல்லை, இப்போ இருக்க முக்கால்வாசி இல்லை 100% பீப்புளுக்கு அதான் மைண்டில் ஓடுமே. அவனுக்கு கடன் தான் பெரிய தலைவலியாக இருக்கும். இங்கே நிறைய பேருக்கு மொத்த வாழ்க்கை லோன்லேயே போயிட்டு இருக்கு. கடன் இல்லாத வாழ்க்கை தான் பெரிய கனவு. ஏன் நீ நினச்சிருக்க? நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு பைக் இருந்தால் போதும். இப்போ மே வந்தால் எனக்கு 29 வயசு. இன்ன வரைக்கும் சொந்தமாக ஒரு பைக் கூட வாங்க முடியலன்னா நம்ம என்ன நிலைமையில இருக்கணும்? உனக்கு ஓகேடா, ஏதோ ஒன்று தான் வண்டி எடுத்துக்க, கடனுக்கு வாங்கிடு, ஓகே, இஎம்ஐ கட்டுற, ஓகே, ஏதோ உனக்கு சோர்ஸ் எதாவது இருக்குல்ல. அதான்டா நீ வந்து உனக்கு தெரிஞ்சிச்சு. சரி ஓகே இது. ஆனால் நீ எடுத்துறில்ல, எப்படியா காசு எடுத்துறில்ல, எங்கிட்ட அடிச்சு பிடிச்சி காசு வந்தது 2 லட்சம் வருவான்ல. அதான்டா ஏதோ ஓட்டிடுற இல்லை. அதான்டா ஏதோ ஓட்டுற. நமக்கு அப்படி கிடையாது. நம்மளுக்கு நான் போயிட்டு ஒருத்தர் 1000 ரூபா கேட்டால கூட இருக்கிறவனா இருந்தாலும் கொடுக்கும்போது ஏதோ உங்களுக்கு வாழ்க்கையே கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. எவ்வளோ வேதனையா இருக்கும் தெரியுமா? இப்போ உனக்கு எப்போ பொண்ணு பார்க்குறமா வீட்டில்? கல்யாணம்லாம் பண்ணுற ஐடியாவே இல்லை. ஐயா நீங்க எல்லாருமே நல்லா கேட்டுங்க. இந்நேரம் இவனுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா 4 பிள்ளைகளுக்கு அப்பனாக இருப்பான். கடைசி காலத்தோட்டு ஜாலியாக போகணும்ல. இன்னைக்கு இருக்க லைஃப் நாளைக்கு இல்லை. இந்த பேர் ஜோடியா சுத்ததுங்க பாரு ஃபுல்லா. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அந்த மாதிரி தான் நீ சுத்திட்டு இருக்க. அதான் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டே இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கடா சுத்துறேன். பாவம் அதுக்குள்ள படிக்க போயிடுச்சு. நாங்க உட்காந்துருக்கேன். அவளை மாதிரி இன்னொருத்தி கிடைக்க மாட்டேன். உசுரை கொடுக்கல. இந்த வந்துட்டானு இல்ல
என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. வாங்கடா 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 வாங்கடா. ராயசே அவர் சொன்னாரு மைய உள்ள போங்க, மெனு கார்டு இருக்கும், டிக் பண்ணுங்க, கொடுப்பாங்கன்னு. ஒயின் ஷாப் 10 நாள் லீவு.